சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஏற்கனவே ரத்தாச்சு. அது இன்னைக்கு தொங்கப்பட உள்ளது மாலை. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பெண்களுக்கு உறுதுணையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன செயல்பாடுகள், என்ன திட்டத்தோடு அமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே இங்கே பெண்களுக்கு எதிரான தொந்தரவுகள் அதிகரித்து வருகிறது. நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட கடுமையான நடவடிக்கைகள், யார் யார் அந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று காவல்துறைக்கு புகார் சென்றதோ உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது ஒரு வளர்ந்த ஒரு நாகரீக சமுதாயத்திலே அனுமதிக்கப்படக்கூடாத ஒன்று. பெண்களை இழிவுபடுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. ஆனால் முறையாக இவர்கள் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை பயன்படுத்தினால் அது பெண்களுக்கு உதவிகரமாக இருந்தால் நாங்கள் அதை வரவேற்போம். பேரிடர் மேலாண்மைக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தகவல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறதை விட செயல் வடிவத்துல காட்டுறதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சரிடம் மக்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கும், சில சந்தேகங்கள் எழும். அதை முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும். நான் முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன் என்று சொல்வது தவறானது ஒன்று. அதே போல பத்திரிகையாளரை சந்திக்கிற அமைச்சர்களும் தவறான பொய்யான தகவல்களை தான் பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறார்களே தவிர உண்மையை சொல்வதில்லை. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திமுக பங்கேற்கல, அமமுக பங்கேற்கல, அதே மாதிரி ஹேமந்த் சோரனும் பங்கேற்காம இருக்காரு. காங்கிரஸ் அலைன்ஸ் தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. இருந்தபோது அவர் அங்க கூட்டணியில் பங்கேற்கல கூட்டத்துக்கு. இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள், தெலுங்கானால கேஎஸ்ஆர் இருக்காரு, இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்கக்கூடிய முயற்சி திமுக இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் எங்கள் கொள்கை. ஏனென்றால் இந்த பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் 49லேயே இந்த இந்துத்துவவாதிகளின் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம், நீதி கட்சியே அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அந்த பணியிலே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். இப்பொழுது கூடிய இந்தி கூட்டணியின் கூட்டத்திலே எங்களுடைய கருத்துக்கு எதிராக அல்லது பாஜகவின் செயல்பாடுகளுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் வந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போம். எங்கள் தலைவரும் அதை ஆதரிப்பார். அதிலே மாற்று கருத்து அல்ல. கூட்டணியிலே இருக்கிறதால்தான் இந்த செயலை செய்ய முடியும் என்பது அல்ல. எங்களைப் போல வலிமையாக மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் போராடிய ஒரு கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணி இந்தியாவில் உருவாவதற்கான சாத்தியம் இருக்கா சார்? அது தெரியாது. மற்ற கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று மற்ற கட்சிகளை கேட்க வேண்டும். பல கட்சிகள் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு கட்சி சார்ந்த விஷயம் அல்ல. அதுவும் இல்லாமல் பெரும்பாலான கட்சிகள் மாநில கட்சிகள். அந்தந்த மாநிலத்தில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்க முடியும். திமுகவும் ஒரு மாநில கட்சி தான். எனவே எங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மொழிக்கோ, தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டின் அதிகாரங்களை பறித்துப்பதற்கோ ஒன்றிய அரசு முயற்சித்தால் நாங்கள் கடுமையாக போராடுவோம். தொகுதி மறைவு தொடர்பான மீண்டும் மசோதா மத்திய அரசு முயற்சிங்கிற தகவல் வந்திருக்கு. திமுக நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே நாங்கள் அதை எதிர்த்திருக்கிறோம். கடுமையாக நாடாளுமன்றத்திலே எதிர்த்திருக்கிறோம். நேற்றைய தினம் என்டி கூட்டணியில் கூட அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை, ஒன்றிய அரசின் திட்டமான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முழுமையாக கடைபிடித்த காரணத்தினால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்றால் நாங்கள் சரியாக ஒரு வேலையை செய்துவிட்டு இழப்பையும் சந்திக்க தயாராக இல்லை. இறுதி வரை வலிமையோடு போராடுவோம்.